மேடம் இதை வச்சு எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்க. சரி, ஓகே. தேடுபா பாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு வைஃப் சொரக்கா வச்சு சூப்பரான ராஜஸ்தான் டிஷ் தான் செய்ய போகிறாங்க. டிஷ்ஷோட பேர் ராஜஸ்தானில் ஆல்கா கட்டான்னு சொல்லுவாங்க. கொஞ்சோண்டு பூண்டை 2 பச்சை மிளகாவை தட்டி வச்சதுக்கப்புறம் நாங்கள் 1 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தனியாக பார்த்தீங்கன்னா உடைச்சி போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெடி பண்ண பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டோ 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சுத்தண்ணியில் அப்பளம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அந்த அப்பளம் உப்பு தண்ணியோட ஆட் பண்ணி சீவி வச்சிருந்த சொர்க்கா வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சொரக்கா பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே தண்ணி விடும். அதனால தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இந்த டோவை பார்த்தீங்கன்னா சாஃப்டாக எல்லாம் கொஞ்சம் ஆடாக வைங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறோம், ஏன்னா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஸோ மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டாமல் லாலிபாப் ஷேப்பில் நீட்டாக உருட்டி வைக்க போகிறேன் எல்லா மாவையும். ஸோ இந்த மாதிரி நான் லாலிபாப் மாதிரி உருட்டி வச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த ஸ்டீம் குக்கர் இருந்தாலும் அந்த ஸ்டீம் குக்கர் எடுத்துட்டு எண்ணெய் 4 பக்கமும் வந்து தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ண இந்த லாலிபாப் ஷேப்பில் இருக்க கட்டாவை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி கேஸில் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் அந்த குக்கரை வந்து வச்சுட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுடணும். நடுவில் மட்டும் 1 டைம் கீழே அடி பிடிச்சதா இல்லையான்னு லைட்டாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 வெங்காயம், பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் கழிச்சு எண்ணெய் விட்டு வரும்போது லெமனை புளிஞ்சு கொத்தமல்லி தூவி விட்டு ஆஃப் பண்ணுறேங்க. இந்த சைடில் நம்ம ஆல்கா கட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. அந்த கட்டாவை வைத்து சின்ன பீஸாக கத்தியால் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் எடுத்து சுட இந்த கட்டாவை பிளேட்டில் போட்டு மேலே நெய் ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான ராஜஸ்தான் சைடில் ஆல்கா கட்டா ரெடி ஆயிரும். எங்கள் ஊரில் இந்த டிஷ்ஷை வந்து வின்டர் டைமில் நிறைய வாட்டி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன ரெசிபி வேணாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு vlog அவ்வளோதான். vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.